கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்முடைய ஆண்டவராகிய தேவனை துதித்து ஒரு பாடலை பாடுவோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல உற்சாகமாக நம்முடைய தேவாதி தேவனை ஆராதித்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய நாமத்தை உயர்த்தி நாம் எல்லாரும் பாடுவோம். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாடும் இல்லை, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாடும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். வெள்ளம் போலவே துன்பங்களெல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, வெள்ளம் போலவே துன்பங்களெல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவர்கள் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை நான் தளர்வதும் இல்லை, இல்லை இல்லை நான் உடைவதும் இல்லை, இல்லை இல்லை நான் நொறுங்குவதில்லை. இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். ஆண்டவராகிய தேவன் வாக்கு மாறாதவர். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதிலே உண்மை உள்ளவர். அவர் சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் நம்மளை கைவிட மாட்டார். அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. எனவே ஆண்டவரே, இந்த நாளிலேயும் கூட நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணின ஒவ்வொன்றையும் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறதற்காக நன்றி. கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு ஆமேன் எண்ணாகம புஸ்தகம் அதனுடைய 23வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்த வேதவசனம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆண்டவராகிய தேவன் வாக்குத்தத்தமாக சொல்லக்கூடிய ஒரு அருமையான வேத வசனம். அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரா? சொல்லிவிட்டு செய்யாத மனிதர்களைப் போல இயேசு இருப்பதில்லை. அவர் நமக்கு எதை தருவேன்,
எதை செய்வேன் என்று வாக்கு பண்ணினாரோ அதை அவர் நமக்கு மறவாமல் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன காரியம் வசனத்தின் மூலம், வார்த்தையின் மூலம், தரிசனங்கள் மூலம், சொப்பனங்கள் மூலம் ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன காரியங்களை எல்லாம் சொல்லி நிறைவேற்றுவேன் என்று வாக்கு பண்ணினாரோ அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். யாக்கோபோடு ஆண்டவர் பேசும்போது ஆதியாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. ஆண்டவராகிய தேவன் யாக்கோபுக்கு சொல்றார். சகோதரனுக்கு பயந்து யாக்கோபு புறப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். அவன் பிரயாணம் பண்ணி குடும்பத்தையெல்லாம் விட்டு தன்னம் தனியாக அவன் தன்னுடைய அந்நிய தேசத்திற்கு போகிறான். அவனுக்கு யாருமே உதவுவதற்கு இல்லை. அப்பொழுது ஆண்டவர் தரிசனத்தில் அவனோட சொல்கிறார், உன்னை நான் திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாக ஒரு வார்த்தையை கொடுத்து விட்டார், செய்வேன் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு சொல்லிவிட்டார். சொன்னதை செய்கிற வரைக்கும் அவனை கைவிடவே மாட்டான். அநேக நேரங்களில் ஆண்டவர் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாரே, இப்படியெல்லாம் பேசியிருக்கிறாரே, எனக்கு செய்வாரா, ஏன் தாமதமாகிறது, ஏன் ஆண்டவர் இன்னும் சொல்லி செய்யாமல் இருக்கிறார்னு கலங்கி நிற்கிறீங்களா? ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசினார், நான் உனக்கு ஒரு சந்ததியை தருவேன், அந்த சந்ததி மூலம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று. ஆனால் ஆண்டவர் அவனோடு சொல்லும்போது அவனுக்கு பிள்ளைகள் இல்லை. 25 ஆண்டுகள் தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறுதலுக்காக அங்கே ஆபிரகாம் காத்திருந்தார். நீங்களும் கூட உங்களோடு கூட ஆண்டவர் பேசின வார்த்தைகளை மனதிலே வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி அது நிறைவேறுதலுக்காக பொறுமையோடு காத்திருங்கள். ஏற்ற சமயத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். நிறைவேறுகிற வரைக்கும் உங்களை அவர் கைவிட மாட்டார். நல்ல தகப்பனே, இந்த நாளிலேயும் கூட உம்முடைய வார்த்தையை நம்பி வாழ்கிற எங்களுக்கு நீர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் வாக்கு தத்தங்களும் நிறைவேறும் என்று நாங்கள் மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் எங்களை கைவிடாமல் நடத்துகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.